Hi, Fast Kumar to all. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப ஆயில்லாம் இல்லாமல் சும்மா லைட்டாக ஒரு ஷாலோ ஃப்ரை கணக்காக பார்த்தீங்கன்னா, இந்த பிரெட் டோஸ்ட் இருக்குல்ல அதில் வச்சு செஞ்சுருந்தேன். செஞ்சுட்டு ஃபைனலாக அதை என்ன பண்ணியிருந்தேன், பனானா லீஃப்குள்ளே வச்சு அதை க்ளோஸ் பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இது பாருங்கள், இதுதான் வந்து அந்த பிரெட் டோஸ்ட். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு 3 to 4 ஆயில் years ஃப்ரீ ஆகுது. ஃபிஷ் ஃப்ரை தான் பட் செய்ய இது இன்னும் போகிறோம். நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது, நல்ல ஹீட்டாகவும் ஆகுது. முன்னாடி வந்து காட்டில் ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா வந்து போட்டு இந்த வச்சுருக்கோம். Yes, friends. செங்காலா மீன் சொல்லுவாங்களா அது. நல்லா இது நமக்கு பார்த்தீங்கன்னா குக்காய் பாம்ப்ரெட் வரும். ஃபிஷ்ஷு, வவ்வா மீன். நம்ம இந்த இதை மாதிரி என்ன ஆயில் பண்ணுற ஃப்ரீயாக பாருங்கள், இந்த செஞ்சு பிரெட் சாப்பிட்டோம்னா டோஸ்டரில் நம்ம அப்படியே ஹெல்த்துக்கு வச்சுட்டு ரொம்ப சும்மா நல்லது. லைட்டாக ஒரு அதனால ப்ரெஷ்ஷை நாங்கள் வச்சு நான் இன்னைக்கு இந்த லைட்டாக மாதிரி இது ட்ரை பண்ணி விட்டுறேன். பண்ணுறோம். பண்ணி விட்டோடனே என் அது பையன் நல்லா தம்ஸ் அப் அப்படியே கொஞ்சம் காட்டுறான். கலர் ஆகுது. இந்த மாதிரி ரொம்ப நீங்கள் நேரம் வந்து வச்சுருந்தா அந்த தேவைப்பட்டுச்சுன்னா பிளாக்கிஷாக லைட்டாக வருது. அந்த அப்புறம் நான் ஃபிஷ் மேலே டாங்ஸ் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் யூஸ் லைட்டாக பண்ணி ஆயிலை வந்து நான் வந்து அதை ஸ்ப்ரே ஃப்ளிப் பண்ணி பண்ணிக்கலாம். போட்டுடுறேன். பாருங்கள், friends, பார்த்தாலே this is தெரியும். Audil, you இந்த know. செங்கால மீன் கூட அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகலை. பட் இந்த மீன் ரொம்ப உடையுது. ஹாய் இது ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பார்த்தீங்கன்னா டு அவர் அடுத்தது சேனல். தனியாக இன்னொரு பீஸ் இருந்துச்சு, அதையும் நான் போட்டு பாருங்கள், நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப எண்ணெயில் ஒரு பொரிக்காமல் டீஸ்பூன் தோசைக்கல்லில் போட்டு ஆயிலில் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யாமல் நம்ம இது லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஜஸ்ட் ஃப்ரை ஆயில் பண்ண போகிறோம். இந்த லைட்டாக பிரெட் அப்ளை பண்ணி டோஸ்டரில் செஞ்சாங்க. டேஸ்ட்டு வாங்க எப்படி நார்மல் வருதுன்னு டேஸ்ட்டாக தான் இருக்குது. பிரெட் டோஸ்ட்டாக செஞ்சனால டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை. பட் இங்கே பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு பிளாக்காக வந்துருந்துச்சு. நான் இதோட போதுன்னு விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி செஞ்சது ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு. கொஞ்சம் டைம் கூட வச்சுருந்தா அந்த அளவுக்கு வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வீக்கெண்ட் செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். பிரியாணி, அப்புறம் ப்ரான் பெப்பர் ஃப்ரை, அப்புறம் பாயில்டு எக்கு, தென் ஃபிஷ் ஃப்ரை. அது சும்மா நாங்கள் ஸ்நாக்ஸ் கணக்காக நாங்கள் பிரியாணி செய்கிறப்பே சைட்லேயே சாப்பிட்டுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா செஞ்சுருந்தோம். தென் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குலாம் போட்டு சிக்கன் கிரேவி மாரி செஞ்சுருந்தோம். ரொம்ப கெட்டியாலாம் இல்லை, ஒரு குழம்பு கணக்காக தான், ஒரு நார்மலான கொஞ்சம் தின்னாகவும் திக்காக இல்லாமல் ரொம்ப வாட்டராகவும் இல்லாமல் நார்மலாக கன்சிஸ்டன்சி செஞ்சுருந்தோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் வீக்கெண்ட்னா என்ன ஃபுட்டு செய்வீங்க என்ன இதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என் ஹஸ்பண்ட் தான் எங்களுக்கெலாம் சர்வ் பண்ணாங்க. நாங்கள் ஒரு வாழை இலையில் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருவோம். வீக்கெண்ட்னாலே எங்களுக்கு அப்படி தான் போவோம். உங்களுக்கு எப்படி போகும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.